கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டுடைய இறை வார்த்தையை, இறைவன் தருகின்ற இறை மருந்தை உண்ண உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் அன்போடு வாஞ்சியோடு வேண்டுகிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகமும் சரி, முதல் வாசகமும் இறப்பை குறித்த செய்தியை சொல்லுகிறது, அல்லது இறப்போடு தொடர்புடைய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. இயேசு செய்த புதுமைகளிலேயே மிகவும் முத்தாய்ப்பாக அதிசயமும் அற்புதமும் ஆழ நிறைந்த ஒரு புதுமையாக பார்க்கப்படுவது இந்த லாசரை கல்லறையிலிருந்து ஆண்டவர் எழுந்தரச் செய்த அந்த நிகழ்வு தான். இந்த புதுமையை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாக வழக்கமாக நாம் செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் இந்த லாசர் உயிரோடு எழும்பி வந்ததையும் ஒரு சில நேரங்களில் நம்ம போட்டு குழப்புறது உண்டு. ஆங்கிலத்தில் சரியாக தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம தமிழில் தான் ரெண்டுக்குமே உயிர்த்தலை செய்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ரைஸ்டு அப்படி தான் சொல்கிறாங்க, எழுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்த்து எழுந்தார் அப்படின்னு அவர் தன்னிலையாக எழுந்து சென்றார், அவர் அவரை யாரும் எழுப்பலை, அவரே எழுந்து சென்றார். He resurrected himself. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இங்க லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். மொத்தமாக நற்செய்தியில் நமக்கு 3 இடங்களில் இறந்தோர் உயிர்த்து எழச் செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கு. உயிரோடு இறந்தவர்கள் உயிர் பெறச் செய்தப்பட அந்த காரியங்கள் 3 இடங்கள்ல இருக்கு. ஒன்று, ஜெய்ரூவினுடைய மகள், அவள் இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. அப்போ இறந்த அவள் மீது அவருடைய அறைக்கு சென்று ஆண்டவர் அவரை மீண்டுமாக உயிர் கொடுத்து அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 3லையுமே அந்த சைரஸுடைய மகளுக்கு, நூற்றுவத்தனுடைய மகளுக்கு உயிர் கொடுத்த அந்த நிகழ்வு இருக்கிறது. தொழுகை கூட தலைவருடைய மகளுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது முக்கியமானது, லூக்கா நற்செய்தியில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதி, நைன் நகரத்து கைம்பெண்ணுடைய மகனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார். இறந்த அவரை பாடையில் தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இறந்த அவரை பாடையில் தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கிற பொழுது அந்த தாயினுடைய கண்ணீரை கண்டு அந்த தாயினுடைய அவல நிலையை போக்கும் பொருட்டு ஆண்டவர் ஒரு புதுமையை செய்து அந்த மகனை அந்த தாயினுடைய கையில் ஒப்படைக்கிறார். இது 2மே இறந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உயிர் கொடுத்தது. ஆனால் என்னன்னா, இந்த 2லையுமே இறந்ததாக சொல்லப்படுவதில் 100% சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த பெண் அப்பத்தான் இறந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மேல் அறையில் வைத்திருக்கிறார்கள். தாயும் தகப்பனை கூட்டிக் கொண்டு தன்னுடைய அந்த 3 சீடர்களையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் போய் அந்த அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து எழுப்புகிறார். அப்போ நமக்கு அங்கே நம்ம சந்தேகப்படுறது கூட வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் இயேசுவை சந்தேக கண்ணோடே தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த சந்தேக புத்தி உடைய பரிசேயருடைய சதுசேயருடைய பார்வையில் அந்த குழந்தை ஒன்று இறக்கலை, அது மூச்சு அடைச்சு அப்படி நின்றுருக்கும், அந்த நேரத்தில் இயேசு உயிர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்ன வாதங்களும் அந்த நாளில் இருந்துச்சு. 2வது, இவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் பாடையில் தூக்கிக்கிட்டு போகிறாங்களே, நைன் நகரத்து கைம்பெண்ணுடைய மகன், அவருக்குமே இதே பிரச்சனை தான். அவர் இறக்கலைங்க, அவர் மூச்சு தம்மடைச்சு கிடந்திருக்கிறாரு, அவரை தூக்கிட்டு போன அவர் தொட்டவனை எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த லாசருடைய உயிர் கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு, ரைஸ் ஃப்ரம் த டெத் ஆஃப் லாசரஸ் அப்படின்னு சொல்றது அவன் இறந்து கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாள் ஆகிப்போச்சு. அப்போ கிட்டத்தட்ட அந்த பாடி அழுகக்கூடிய நிலையில், உடல் சிதைந்து அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறது. அப்போ துணியெல்லாம் சுத்தி உள்ள வச்சிருக்கிறாங்க, ஊரே தெரியும். அடக்கமே செஞ்சுட்டு வந்தாச்சு. அடக்கம் செய்துவிட்டு ஆறுதல் சொல்லக்கூடிய மக்களுடைய ஆறுதலை கேட்பதற்காக அந்த 2 சகோதரிகளும், மார்த்தாவும் மரியாவும் அறையில் வீட்டில் இருக்கிறார்கள். அப்போதுதான் இயேசு ஆண்டவர் இந்த ஒரு புதுமையை செய்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமான இறை பிள்ளைகளே, அந்த புதுமைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு இறப்பு என்பது பல நிலைகளில் மனிதனுக்கு வருகிறது. முதல் நிலையில் பார்த்தோம்னா, அடுத்தவர்களால் நமக்கு வேணுமென்றே செய்து வரக்கூடிய ஒரு சில இறப்புகள், அது போரில் வர சாவாக இருக்கலாம், கொலை செய்யப்படக்கூடியதாக இருக்கலாம், கருணை கொலையாக கூட இருக்கலாம், தீவிரவாத தாக்குதலில் இறக்குறாங்க, போதைக்கு அடிமையாக இறக்குறாங்க, விபத்தில் அடிபட்டு இறக்குறாங்க. இப்படி இறப்புகள் பல நிலைகளில் வருகிறது. தன்னையே கொன்று கொள்ளக்கூடியவர்கள், இப்படி தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள்,
போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், மன அழுத்தத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், இன்னைக்கு டிப்ரெஷனில் சாகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதீத முறைகட்ட உணவு பழக்க வழக்கத்தினால உயிரை இழக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒழுங்கான உணவு முறை இல்லை அப்படின்னா அதனால இறப்பு வந்துடாது, அது பல விளைவுகளை, பக்க விளைவுகளை ஏற்படுத்தி உடல் உபாதைகளை உருவாக்கி நமக்கு சாவை கொடுக்கும். அதுவும் நாமே கொலை செய்து கொள்வதற்கு தான் சமமாக நான் பார்க்கிறேன். சரியான உடற்பயிற்சி இல்லாமல் அப்படியே தேகத்திற்கான அந்த உடற்பயிற்சி கொடுக்காமல் இருக்கிற பொழுது அதுலேயும் இறப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி 2 நிலையிலுமே சாவு இருக்குது. இதை கடந்து மொத்தமாக ஒரு நேரங்களில் சாவுகள் வரும். எப்படி ஏழ்மையினால் சாவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், குழந்தை பலாத்காரம் செய்து சாகடிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வேலை இல்லாத திண்டாட்டத்தினால வறுமையினால் சாகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் இயற்கை சூழல் மாசுபாட்டினால சாகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்பற்ற நிலையில் வாழக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடிய நிலைகளில் சாவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி சாவு மனிதனுக்கு பல நிலைகளில் வருகிறது. சாவு மனிதனுக்கு பல நிலைகளில் வருகிறது. இதை எல்லா இடத்துலையும் சாவை நோக்கி போகிறவர்களுக்கு, சாவை தழுவுகிறவர்களுக்கு இயேசு உயிர் கொடுப்பாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம முன்வைக்கக்கூடாது. ஆனால் நம் ஆண்டவருக்கு இறந்தவர்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் உயிருள்ள ஆண்டவர், உயிர்களின் ஆண்டவர் அப்படின்றது நிலையில தான் இந்த லாசரஸுடைய இந்த புதுமையை நாம் காண வேண்டும். ஏன் இத்தனை ஒரு அடுக்கடுக்கா இத்தனை இறப்புகளை நான் சொன்னேன் அப்படின்னா, எல்லா இறப்புகளிலையுமே ஆண்டவருடைய கை இருக்குமா அப்படின்னா இருக்கும். அது தேவையான பொழுது வல்லமையாக வெளிப்படும். அது லாசருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையோடு கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு முறை ஒரு நண்பர் அவர் காலையில் எந்திரிச்சு செய்தியை பார்க்குறாரு. செய்தித்தாளில் பார்த்த உடனே அவருடைய அந்த இறப்பு செய்தி வந்திருக்குது. செய்தியில் பார்க்குறாரு, அவர் இறந்து விட்டதாக அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்கிறாங்க. கண்ணீர் அஞ்சலி போட்டுனா அவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்ன நம்ம உயிரோடு இருக்கோம், நமக்கு போய் கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு உடனடியாக ஃபோனில் எடுக்கிறாரு. நண்பா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நண்பா பார்த்தேன் நண்பா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்தியா நான் செத்து போனதா போட்டிருக்காங்க, அது என்ன பத்தியா இவ்வளோ பெரிய பொருளை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஆமாம் நான் கூட தான் பார்த்தேன், நீ செத்து போன செய்தியை கேட்டேன் அப்படின்னு சொன்னோம். நண்பர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, நான் உயிரோடு இருக்கும் போதே நான் செத்துட்டேன்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒரு ஃபேக் நியூஸ்லாம் போடுறாங்க பாருங்க அவங்க அப்படின்னு சொல்லி திட்டினாராம். அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நண்பர் கேட்டாலாம், நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்கிற மாட்டேல நண்பா, என்ன கேளுங்க அப்படின்னாராம். சரி எல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் எங்கே இருந்து பேசுறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே இருந்துனா அப்படின்னு நண்பர் கேட்குறாரு. எங்கே இருந்துன்னா சொர்க்கத்திலேருந்து பேசுகிறீங்களா இல்லை நரகத்திலேருந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். இப்படி இறப்பு என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த இறப்புக்கு பின்பாக வரக்கூடிய நிலைகளில் 2ஆய் பார்க்கிறோம், அல்லது 3ஆக நாம் பார்க்கிறோம். இப்போ நேர புதுமைக்குள்ளே போகும். இயேசுடைய பொது வாழ்வுடைய நிறைவாக இந்த புதுமை வருகிறது. எந்த புதுமை? லாசர் கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்ட இந்த புதுமை தான் இயேசு செய்த கடைசி புதுமை. ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இயேசு செய்த கடைசி புதுமை அப்படின்றது சிலுவையில் இருந்து கொண்டு அந்த இறக்கும் தருவாயில் கூட நான் இவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்களே, இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், தந்தையே இவர்களை மன்னியும் அப்படின்றதான் புதுமைகளுக்கெல்லாம் புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மனநிலையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய புதுமையாக இருந்தாலும் கண்ணிலையில் பார்த்து உணரக்கூடிய ஒரு புதுமையாக இருந்தது. இறுதி புதுமையாக வருவது இந்த லாசருக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்த புதுமை. என்னன்னா, இயேசுடைய பாடுகளுக்கு முன்பாக இயேசுடைய கடைசி பொதுவெளி நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இதுக்கப்புறம் இயேசு எங்கேயுமே தன்னை பெரிதாக வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா, அந்த எருசலேமை நோக்கி, அதனால தான் இன்றைக்கி வாசகத்தில் கூட பார்ப்போம், லாசர் இறந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே 2 நாள் தங்கிட்டு தான் இயேசு ஆண்டவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கு கூட சீடர்கள் முட்டுக்கடை போடுறாங்க, போவேனா, அங்கே கல்லெறிஞ்சு பார்த்து நம்மளை கல்லெறிந்து கொல்ல பார்த்தாங்க, அங்கேருந்து தப்பிச்சு தான் நம்ம இங்கிட்டு வந்திருக்கிறோம், திருப்பி நீங்கள் கலிலேயா பகுதிகளுக்கு போகிறோம்னு சொல்கிறீங்களே, திருப்பி அந்த பெத்தானியாவுக்கு போகிறோம்னு சொல்கிறீங்களே, அந்த பெத்தானியா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் எருசலேமில் இருக்குது. உங்களை கொல்லணும்னு நினைக்கிற எல்லாருமே, உங்களுக்கு எதிரியாக இருக்கிற எல்லாருமே எருசலேமில் காத்து கொண்டு இருக்கிறார்கள், இது நாமளாக போய் வலைக்குள்ள மாட்டின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்கிறாங்க, வேணாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருப்பதற்கு காரணம், இது கடைசி நாட்கள், கடைசி ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தம்மிடம் நம்பிக்கை கொள்கிறவர்கள் இறப்பினும் வாழ்வான் என்கிற ஒரு ஆழமான செய்தியை நமக்கு தருவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த புதுமையை நமக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் இறக்கிறார்கள் பார்த்தீங்களா. இங்கே நிறைய இறப்பு திருப்பலிகளுக்கெல்லாம் போகும்போது இறப்பு திருப்பலி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாசகமே இந்த வாசகம் தான் இருக்கும். மார்த்தாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடைபெறுகிற அந்த உரையாடல், ஆண்டவரே நீர் மற்றும் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்கிற மாட்டானே
இப்போ கூட நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்திருக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு ஆண்டவர் சொல்லுவார், உயிர் வாழ்கையில் என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பின் வாழ்வான், உன் சகோதரனும் உயிர் தழுவான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, தெரியும் மறுவாழ்வுன்னு ஒன்று வருகிற பொழுது, இறுதி தீர்வைன்னு ஒன்று வருகிற பொழுது என் தம்பி எந்திரிப்பான்றது எனக்கு தெரியும், அப்போது எழுப்பப்படுவான் என்பது எனக்கு தெரியும், இப்போ என் தம்பி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் உலகமாந்தர் அனைவருக்குமான ஒரு உன்னதமான செய்தியை ஆண்டவர் இந்த இடத்தில் பதிவு செய்கிறார். உயிர் வாழ்கையில் என்னிடம் நம்பிக்கை கொள்கிற எவரும் இறப்பினும் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு, சாகாத்தன்மை இயேசுவில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆன்மா வடிவில் இருக்கிறது, அது ஆன்மீக தாகத்தோடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்வதுதான் இந்த புதுமையினுடைய புண்புலமாக பார்க்கப்படுகிறது. ஆக எருசலேமுக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால இந்த புதுமை அந்த நகரங்களில் மிக வேகமாக பரவி விடுகிறது, உடனடியாக அவருடைய காதுகளுக்கு போகிறது. அப்போ என்ன ஒரு திட்டம் தீட்டுறாங்க, இதுக்கு முன்னாடி உடல் ஊனமுற்றவரை குணமாக்கினார், பார்க்க முடியாதவரை குணமாக்கினார், காற்றை அடக்கினார், கடலை அடக்கினார், அப்பத்தை பழுகச் செய்தார், ரசத்தை மாற்றினார். அதையெல்லாம் ஒரு பெரிதாக பேசப்பட்டாலும் கூட அதனுடைய தாக்கம் பெரிதாக இல்லை. ஆனால் இப்போ இறந்து போய் 2-3-4 நாட்கள் கல்லறையில் இருந்த ஒரு நாற்றம் பிடித்த ஒரு பிணத்திற்கு உயிர் கொடுத்து அவனை முழுமையாக வெளியிலே கொண்டு வந்திருக்கிறாரே, இதற்கு மேல் இவரை விட்டு வைத்தால் ஆகாது என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து இயேசுவுக்கு மரண சாசனம் எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்தது இந்த லாசருடைய புதுமைதான். சரி, இப்போ இந்த லாசருடைய புதுமையில 4 காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். முதல் காட்சி, லாசருடைய இறப்பு செய்தி இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது, மார்த்தா வழியாக அந்த செய்தியானது சொல்லப்படுகிறது. 2வது, சீடர்கள் அந்த யூதேயா பகுதிக்கு நீங்க போவேனா அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. யூதேயாவுக்கு நீங்க போவேனா, அது எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்றது கூடிய அந்த பின்புலமும் இன்றைய வாசகத்தினுடைய மையமாக இருக்கிறது. 3வது, மார்த்தாவுடைய முறையீடு. அதைத்தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படிப்பட்ட ஒரு உரையாடல், ஒரு தெய்வீகமான உரையாடல், நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை இந்த மார்த்தா கேட்ட கேள்வியினால தான் திருச்சபைக்கும் கிடைத்திருக்கிறது, திருச்சபையின் அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. உயிர் வாழ்கையில் என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான் என்கிற அந்த செய்தி. 4வது செய்தி, மார்த்தா போய் மரியாவிடம் சொல்லுகிறார்கள் இல்லையா, இயேசு வந்திருக்கிறாரு, நீ கல்லறைக்கு போ அப்படின்னோடனே அந்த இடத்திற்கு மரியா விரைந்து சென்று அவர்களுக்குள் நடைபெற்ற இந்த அன்பு பரிமாற்றம், மரியாவை கண்ட பிறகுதான் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். விவிலியத்தில் இருக்கிற மிக குறுகிய வசனம் அந்த வசனம்தான், இயேசு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நிறைய இடங்கள்ல பைபிள்ல அழுகலை, ஆனால் 2-3 இடங்கள் சொல்லலாம். ஒன்று இங்க, 2வது அழுதார் என்று சொல்லப்படுவது எருசலேமை பார்த்து அழுதார் என்பதுதான். இதை கடந்து அந்த பாடுகளுடைய பாதையில் பட்ட வேதனைகளை அழுதிருப்பார். ஆனால் இயேசு அழுதார் என்று அந்த இடத்திலெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த 2 இடங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3வது ஒரு இடம் பேதுருடைய திருமடலில் சொல்லப்பட்டிருந்தாலும் இயேசுடைய வாழ்க்கையை எழுதிய இவர்களுடைய பார்வையில் 2 இடத்தில் அழுகிறாரு. இழப்பை சந்தித்து வருந்தி குமுறி கொண்டிருக்கிற மரியாவுடைய கண்ணீரை கண்டவுடன் இயேசு அழுதார். இது நமக்கெல்லாம் தரப்படுகிறக்கூடிய ஒரு ஆழமான செய்தி. நாம் நம்முடைய உறவுகளை இழந்து அந்த உறவுகளுடைய வெற்றிடத்தை நிரப்புவார் யார் என்று நினைத்து நாம் அழுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இணைந்து நமக்காக கண்ணீர் சிந்தி நம்முடைய உணர்வுகளில் பங்கெடுக்கிறார் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு பதிவு செய்கிறார். அப்புறம் 5வதாக என்ன செய்தி வருகிறதுனா, லாசரை எழுப்பிய செய்தி. ஏன் இந்த 5ஆக உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன்னா, இன்னைக்கு வாசகம் மிக நீண்ட நெடிய வாசகம். ஆனால் இந்த 5 காட்சிகள் தான் அந்த ஒட்டுமொத்த வாசகத்திலையுமே இருக்கிறது. இப்போ எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பாஸ்கா காலங்கள் நெருங்கி வந்துருச்சு இல்லையா. இப்போ நான் ஒரு காரங்காடுன்ற ஒரு கிராமத்தில் நான் கிராமப்புற பங்கு, அங்கே நான் டீக்கனாக இருக்கும் போது அங்கே 2 நாள் பாஸ்கா நடத்துவாங்க. அப்போ இந்த 2 நாள் பாஸ்காவையுமே யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் காட்சிகளை வைத்திருப்பார்கள். இத்தனை காட்சி 1, காட்சி 2, காட்சி 3, காட்சி 4 அப்படி காட்சிகளில் தான் போவாங்க. அதனால் இந்த வாசகம் பெருசாக இருக்கிற பொழுது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லாட்டிலும், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள முடியலைனாலும் இந்த 5 காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இறப்பு செய்தி வருது, சீடர்கள் வேணான்னு தடுக்கிறாங்க, அதையும் மீறி இயேசு அந்த இடத்துக்கு போகிறாரு. மார்த்தா எதிர்கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்குள் உரையாடல் நடக்கிறது. இயேசுவை சந்தித்த பிறகு மார்த்தாவுக்குள்ளாக ஒரு ஆத்ம தாகம், ஒரு அமைதி, ஆறுதல் கிடைத்த உடனே அந்த ஆறுதல் தன் தங்கச்சிக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு மார்த்தா தான் மரியாவை போய் பார்க்க சொல்றாங்க, இயேசுவை போய் பாருங்க அப்படின்னு பார்க்கிறார்கள். 4வது காட்சி. 5வது காட்சியாக லாசர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறார். இந்த காட்சிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பிரியமான இறை பிள்ளைகளே,
இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்துல இந்த கடைசி பகுதியை பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய வல்லமையை இறைவனின் மகிமைக்காக பயன்படுத்துகிறார் என்பது நமக்கு புரியும். தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்னும் அவர் வேண்டவே ஆரம்பிக்கல, உள்ளத்தில் தான் நினைத்திருக்கிறார். தன் நினைத்திருக்கிற காரியத்தையே என் தந்தையானவர் எனக்கு நடத்தி தருவார் என்ற நம்பிக்கையில இயேசு சொல்லுகிறார், தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் கூட நீர் என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்திருக்கிற இந்த கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படியாக நான் வேண்டுகிறேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் உரத்த குரலில சத்தம் போட்டு சொல்கிறாரு, லாசரே வெளியே வா. ஏன் சத்தம் போட்டு சொல்றாரு? ஏற்கனவே சூழ்ந்திருக்கிற கூட்டம் எல்லாமே எப்படி 2 கூட்டம் இருக்குது. ஒன்று பாருங்க, லாசர் மீது அவருக்கு எவ்வளோ அன்பு, கண்ணீர் விட்டு அழுகிறார் அப்படின்ற சொல்ற கூட்டம் இருக்குது. அடுத்த பக்கம் என்னென்னமோ செஞ்சாருன்னு சொல்றாங்க, ரொம்ப நண்பர்ன்றாங்க. லாசர் குடும்பம் தான் அவர் ரொம்ப நெருங்கிய குடும்பம். அவருடைய திருக்குடும்பத்துக்கு அப்புறம் பெத்தானியா குடும்பம் தான் இயேசுவுக்கு நெருங்கிய குடும்பம் அப்படின்றாங்க. அப்போ இந்த லாசரை ஏன் இறக்க விட்டாரு அப்படின்ற பேசக்கூடிய மக்களும் இருக்கிறதுனால இயேசுதான் லாசரை கல்லறையிலிருந்து எழுப்பினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் வண்ணமாகத்தான் உரத்த குரலில் சொல்கிறார், லாசரே வெளியே வா என்று சொல்கிறார். இந்த வார்த்தையும் கூட எதற்காக என்றால் அடுத்தவர்கள் நம்பும் பொருட்டு தான், அடுத்தவருடைய நம்பிக்கை ஆழப்படும் பொருட்டு ஆண்டவர் இந்த இடத்தில் தன் தந்தையிடம் ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறார். அந்த வேண்டுதலை கேட்பதற்கு முன்பாகவே கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையில் அந்த ஜெபத்தை, அந்த வார்த்தையை அவர் முன்னெடுத்து வைக்கிறார். ஆக அன்பு இறை மக்களே, இறக்கப் போகும் செய்தி கேள்விப்பட்ட பிறகு இயேசு ஏன் தாமதமானார் என்பதற்கும் அந்த தாமதத்தில் இருக்கிற செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தாமதமாக வர்றார் அப்படின்னா, நாட்கள் கழிந்தால்தான் இந்த செய்தி 4 பேருக்கு பரவும். ஏன்னா கடைசி புதுமையாக இருக்கிறதுனால அதை மிக உச்சமாக செய்ய விரும்புகிறார். அது எதிர்பார்த்தது போலவே அந்த பட்டி தொட்டி எங்கும் பரவி எல்லோருக்கும் லாசருடைய இறப்பு செய்தி போய் சேருகிறது. அதற்கு இணையாக உயிர்ப்பு செய்தியும் போய் சேருகிறது. இப்போ கடைசியாக சரி, லாசருடைய புதுமை இன்றைக்கு 5வது வாரத்திலேயே நமக்கு தவக்காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? ஒரு செய்தி ஓகே, உயிர் வாழ்கையில் நம்பிக்கை கொள்கிற எவனும் இறப்பினும் அவன் என்னோடு வாழ்வான், அவன் என்றுமே சாக மாட்டான் என்கிற செய்தி எனக்கு ஆறுதல் தருகிறது. லாசருடைய உயிர்ப்பு எனக்கு என்ன செய்தி தருகிறது அப்படின்றத பார்த்தோம்னா, இறந்த உடலை கல்லறையில் இருந்து இயேசு எழுப்பியது போல இறந்து கொண்டிருக்கும் நம் ஆன்மாவை இயேசு இன்று எழுப்புவதற்காக வருகிறார். இறந்த உடலை கல்லறையிலிருந்து எழுப்பியது போல இந்த உடலுக்குள் இறந்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மாவை எழுப்புவதற்காக ஆண்டவர் வருகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் மிக குறுகிய வாசகம். அதை வாசித்து நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அப்போ அந்த என்ன சொல்லப்படைய இசைக்கியலுடைய இதில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அவர் என்ன சொல்லுகிறார்? என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். அப்படின்னா நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோம், என்னுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு நம்ம கேட்கக்கூடாது. நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மாவைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கல்லறைகளை நான் திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகள் நின்று மேலே கொண்டு வருவேன். அதுதான் தவக்காலம். இந்த தவக்காலம் நம்முடைய கல்லறைகளை திறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த கல்லறைகளை திறந்து ஆண்டவர் நம்மை மேலெழுப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாய் இருக்கிறது. அதோடு நின்று விடவில்லை, சொல்லுகிறார் பாருங்களேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திருப்பி கொடுப்பேன். அப்படின்னா இந்த ஆன்மாவை உயிர் கொடுத்து இந்த ஆன்மாவுக்கு உரமூட்டி அந்த ஆன்மாவை மீண்டுமாய் நான் உனக்கே கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுதான் உண்மையிலும் உண்மையானது. இந்த உலகத்திலேயே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே உன்னுடைய ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய, ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய ஒரே ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை சொல்லும் விதமாகத்தான் இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. மீண்டுமாக சொல்கிறார், என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நான் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன், ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என இப்போது அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு இறை மக்களே, இந்த தவக்காலத்தில் நம்ம எத்தனையோ தவ முயற்சிகளை மேற்கொண்டாலும் பங்களவிலே, தனி மனிதனாக, குடும்பமாக நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இந்த ஆண்டுடைய உயிர்ப்பை மகிமையான விதத்தில், உயிருள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு நாம் தயாரிக்கிறோமே, அதற்கு முத்தாய்ப்பாய் இன்றைய வாசகம் சொல்லுகிறது, உங்களுடைய கல்லறைகளிலிருந்து நீங்கள் எழும்பி வாருங்கள். உங்கள் கல்லறைகளுக்குள் அடைபட்டிருக்கிற உங்கள் ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கிற பொழுது
அந்த உயிர் கொடுக்கிற அந்த நிகழ்வுதான் உண்மையான உயிர்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னன்னா, என் ஆண்டவர் என் கல்லறைக்குள் நுழைந்து என் ஆன்மாவை வெளியிலே கொண்டு வருவதற்கு நான் அவரை முழுமையாக அனுமதிக்க வேண்டும். எப்படி லாசரை உயிர்த்தலை செய்வதற்கு ஆண்டவர் கல்லறைக்குள் அருகில் சென்றாலோ, அந்த கல்லறைக்குள் அருகில் என்று வெளியே வா என்று சொன்னாரோ, அதே போல ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கு முன்பாக நின்று கொண்டு நம்மை ஆன்மாவை நோக்கி சொல்லுகிறார், வெளியே வாருங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருள் நிறைந்த பாவத்திற்கு ஏதுவான சாத்தானுடைய சோதனைக்கு எப்போதும் ஆட்படக்கூடக்கூடிய என்னுடைய அன்பிலிருந்து அகன்று நிற்கக்கூடிய நிலையிலிருந்து நகர்ந்து வாருங்கள். நான் உங்களுக்கு உயிர் கொடுப்பேன், உங்கள் ஆன்மாவை உயிர் ஆற்றலுள்ள ஒன்றாய் மாற்றுவேன் என்கிற நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இப்பேற்பட்ட ஆண்டவரை அடுத்த வாரத்தில் நாம் எல்லோரும் கோலாகலமாக குருத்து ஞாயிற்கு தயாராகக்கூடிய இந்த நாட்களில் இந்த ஆன்மாவை குறித்த ஒரு செய்தியை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரே நம்மை ஆள்கிறார், அவரே நமக்காய் வருகிறார், பாடுகள் பட இருக்கிறார், உயிர்ப்பை நமக்கு தர இருக்கிறார். ஆமென்.